அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சமூகத்தை எப்படி உருவாக்கியவர்கள்? இது அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமூகம் அல்ல, அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமூகம் அல்ல, அவர்களுக்கு பின்னால் 1400 வருடங்களுக்கு பின்னால் வாழ்ந்த சமூகம். இந்த சமூகத்தை இந்த அளவிலே எல்லாரும் பயந்து போனாங்களா இல்லைங்களா? டாக்டர் கூட பயந்து ஓடுதாரா இல்லையா? எல்லோரும் பயந்து போன காலகட்டத்திலேயும் இந்த சேவைக்கு இறங்கி செய்தார்கள் என்றால் என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்தால் உங்களுக்கு ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும். நீங்கள் அவருக்கு இறுதி மரியாதை செய்து தொழுகை நடத்தினால் ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும். நீங்கள் அவரை அடக்கம் செய்தால் உங்களுக்கு 2 கீராத்து நன்மை கிடைக்கும். இல்லையா? அந்த வார்த்தை தானே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, கீராத்துங்கிறீங்களா அது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு உஹது மலையளவு நன்மைன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு ஜனாசாவை தொழ வைத்தால் அதற்கு இறுதி மரியாதை செய்தால் உஹது மலையளவு நன்மை. அதற்கு நல்லடக்கம் செய்வதற்கு நீங்கள் பின்தொடர்ந்து சென்றால் 2 உஹது மலையளவு நன்மை கிடைக்கும். ஒரு ஜனாசாவை நீங்கள் கஃபனிட்டால், மன் கஃபன ஜனாஸத்தை, யார் ஜனாசாவை கஃபனிடுகிறாரோ, கஃபனிட்டால் நாளை மறுமையில் அவருக்கு அல்லாஹ் பட்டாடை போர்த்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் ஒரு மூமினுக்கு குழி வெட்டினால், நீங்கள் ஒரு மூமினுக்கு குழி வெட்டினால் அவருக்கு வீடு கொடுத்த நன்மையை அல்லாஹ் தருவான் சொல்றாங்களா இல்லையா? இந்த ஹதீசுகள் தானுங்க இப்போ நம்மளை இப்படி ஓட வைக்கும். யாரும் செல்ல முடியாத இடத்துல, தண்ணீர் நிறைந்திருக்கிற இடத்துல கூட நீந்தி போய் உபகாரம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சேவை, அவருடைய வார்த்தைகளுடைய பிரம்மாண்டத்தை சுட்டிக்காட்டுகிற சேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் என்னென்ன தீமைகள் இருந்ததோ அத்தனை தீமைகளுக்கும் முடிவு கட்டினார். அது ஆபாசமாக இருக்கலாம், அந்த தீமையை ரசூலுல்லாஹ் முடிச்சார். இது இந்த சமூகத்தில் ஆபாசம் இல்லை என்கிற சூழ்நிலை உருவாக்கினார். அநீதியாக இருக்கலாம், அந்த தீமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு கட்டினார். ஜாதிய குலப்பெருமையாக இருக்கலாம், அந்த தீமைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு கட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித சமூகத்துல என்னெல்லாம் தீமை இருக்குன்னு நீங்க ஒரு வரிசை போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆய்வுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல என்னெல்லாம் தீமை இருக்குதுன்னு ஒரு வரிசை போடுங்க. அந்த தீமையில் இருந்தெல்லாம் இந்த உலகத்தை விடுவிக்கிற வழி சொன்னதில் பெருமானாரை போல வெற்றி அடைந்தவர் யாரும் இல்லை. வழி சொன்னவரும் வேற யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல வெற்றி அடைந்தது யாரும் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது யுத்தம் நடத்திய பிறகு இந்த பணைய கைதிகள் விடுதலைன்னு ஒரு நிலைமை நடந்துச்சு. பாத்தீங்களா? பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்படி நடக்கும்போது அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு ஏற்பாடு செய்துக்கிட்டே வரலாம். என்ன ஏற்பாடுன்னா, இந்த உலகம் எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சிந்திக்குதோ அவ்வளவு தூரம் பெருமானாருடைய புகழை வெளிப்படுத்துறதுக்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கான். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் செய்வான். புத்தியுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதுல ஒண்ணு, கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. முதல்ல ஒரு 80 வயது பெண்ணை விடுதலை செய்தாங்க. அந்த பெண், நீங்க எல்லாம் வீடியோல பார்த்திருக்கலாம். அந்த பெண் விடுதலையாகி ஹமாஸுடைய வீரர்கள் கொண்டு வந்து சர்வதேச மனித உரிமை அமைப்பிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அந்த பெண்மணி நடந்து வருகிறார்கள். இந்த புதிய ஆட்களை பார்த்த உடனே அவங்களை நோக்கி ஓடி வந்த அந்த பெண்மணி திடீர்னு என்னவோ ஞாபகம் வந்த மாதிரி திரும்பி போய் இந்த ஹமாஸ் வீரர்களிடத்திலே கை கொடுக்கி சலோம் என்று சொல்லிவிட்டு வந்த காட்சி இன்றைக்கும் வீடியோவில் பார்த்தாங்களா? கைதிகளா பிடிச்சு வச்சிருந்தா அவங்க மேல கோபம் தானே வரும். கைதிகளா பிடிச்சு வச்சிருந்தவங்க மேல கோபம் தானே வரும். கைதிகளாக பிடித்து வைத்திருந்தவர்களையே திரும்ப வருகிற போது நான் போயிட்டு வர்றேன் சலோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி இந்த உலகத்தில் காணப்பட்டது என்றால் அதுக்கு யார் காரணம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உங்களது கைதிகளை நல்ல விதமாக நடத்துங்கள். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன பிறகு சஹாபாக்கள் ரொட்டியை கைதிகளுக்கு கொடுப்பாங்க, பேரிச்சம்பழத்தை அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொட்டிங்கிறது நம்ம ஊர்ல பிரியாணி மாதிரி, அந்த சஹாபாக்களுக்கு ரொட்டிங்கிறது பிரியாணி மாதிரி. பேரிச்சம்பழம்னா அவங்க சாப்பிடுற உணவு. மதீனாக்காரர்களுக்கு பேரிச்சம்பழமும் பாலும் தான் உணவு. ரொட்டிங்கிறது எப்போதாவது கிடைக்கும். ரொட்டி கிடைத்தால் ரொட்டியை கைதிகளுக்கு கொடுப்பார்கள், பேரிச்சம்பழத்தை அவங்க சாப்பிடுவாங்க.
நம்ம முஸஅப் ரலியல்லாஹு தஆலா மதீனால இஸ்லாத்தை கொண்டு போனாரே, முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர் கைதியாக இருந்தார். அவர் சொல்றாரு, எனக்கு ரொட்டி தருவாங்க, என்ன புடிச்சு வச்சிருக்கிற அவங்க பேர்ச்சி பழம் சாப்பிடுவாங்க, எனக்கு வெக்கமா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், இல்ல வேண்டாம், நீங்க இதை சாப்பிடுங்க, நான் பேர்ச்சி பழத்தை சாப்பிடுகிறேன்னு சொல்லுவேன். அவர்கள் மறுத்து விடுவார்கள். எங்கள் நபி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், கைதிகளை நல்ல விதமாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரும் அவருடைய வாக்கும் அவருடைய வழிகாட்டுதல்களும் காலம் கடந்தும் இந்த உலகத்திலே நிலைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் எந்த அடிப்படையில்னா, இந்த உலகத்தை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது, அநீதியிலிருந்து நீதியின் பாதைக்கு கொண்டு வந்தது. இந்த உலகத்தில் மிக சிறப்பான ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைச்சாங்க என்பது மட்டும் இல்லைங்க, காலம் முழுக்க அதை கடைபிடித்து போகிற ஆட்களை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. சத்தியத்தை சொல்லுங்க, அது கசப்பாக இருந்தால் சொன்னாங்க, அதை கடைபிடிக்கிற சமுதாயம் இன்ன வரைக்கும் முஸ்லிம் சமுதாயம். உலகத்துல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு எதிராக முதல்ல கை நீட்டி பேசக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இன்ன வரைக்கும் இருக்கிற உதாரணம், இன்னைக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், நேரங்களுக்கு நான் சொல்கிறேன். உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனைகள் முதலில் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவர்கள் முஸ்லிம்கள் தான். அது யாராக இருந்தாலும் சரி, அக்கிரமம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி ஒரு செய்தி வரும். அவங்க காலத்துல கலீஃபாவாக, அப்பாசிய கலீஃபாவாக இருந்த ஒரு கலீஃபா மன்சூர், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் கலீஃபா மன்சூர், அவர் தொழுகும் போது என்ன செய்யறாரு, மீசையை முடிக்கிறார்.